ஏதோ தமிழ்நாடு அரசாங்கம் கடன் வாங்கியதாக நீங்கள் சொல்கிறீர்கள். நீங்கள் ஒன்றிய பாஜக அரசு 2014ஆம் ஆண்டு பதவியேற்ற போது இந்தியாவினுடைய மொத்த கடன் 55 லட்சம் கோடி. நீங்கள் 2014 வருகிற போது, தற்போது அதாவது இந்த நிதியாண்டில் 2026இல் இந்தியாவினுடைய மொத்த கடன் எவ்வளவு இருக்கிறது தெரியுமா? 197.8 லட்சம் கோடியாக உங்களுடைய காலம் வந்திருக்கிறது. எங்கே இருந்தோம்? இது இப்போ நான் சொன்னது 2026 இப்போ இருக்கக்கூடிய நிலைமை. எங்கே இருந்தீங்க? 55 லட்சம் கோடியிலிருந்து 197.8 லட்சம் கோடியாக உங்களுடைய பாஜக ஆட்சியில் தான் இன்றைக்கு வந்திருக்கிறது. இன்னொன்று 2027 இது எவ்வளவு இருக்குது என்று நீங்கள் பட்ஜெட்டில் நீங்கள் மதிப்பிட்டிருக்கீங்கன்னா 214.82 லட்சம் கோடியாக இருக்கும் என்று நீங்கள் தான் உங்களுடைய பட்ஜெட்டிலே மதிப்பிருக்கிறீர்கள். ஆக எத்தனை மடங்கு உங்களுடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த கடன் என்பது உயர்ந்திருக்கிறது. எனவே கடன் என்பது உயர்கிறது என்பதை நீங்கள் தயவு செய்து, நான் பலமுறை இந்த அவையிலேயே எடுத்து சொல்லியிருக்கிறேன். ஜிடிபியோடைய பர்சன்டேஜாகவே அதை பாருங்கள். அது ஒவ்வொருடைய ஆட்சி காலத்திலும் எந்த அளவிற்கு அது வந்திருக்கிறது என்கிற புள்ளி விவரங்களுக்குள்ளே நான் அதிகமாக சொல்லலாம். ஏற்கனவே இந்த அவையிலே கூட நான் பலமுறை அதை விளக்கியிருக்கிறேன். எனவே ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய கடனை எடுத்துக்கொண்டிருந்தால் நீங்கள் ஒவ்வொரு தலையிலும் எவ்வளோ வைக்கிறேன்னு பார்க்குறேன்னு சொன்னால் எவ்வளோ கூடியிருக்கிறது என்பதை நான் உங்களுடைய பார்வைக்கே வைக்க விரும்புகிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.